வணக்கம் குழந்தைகளே. இப்போ நாம் புவியின் உள்ளமைப்பு பாடத்தை மனவரைபடம் மூலமாக ஷார்ட்டாக கற்றுக்க போகிறோம். புவியினுடைய உள்ளமைப்பு பார்த்திங்கன்னா மேலோடு, கவசம், கருவம் என்ற 3 பகுதிகளை கொண்டது. புவியின்குள்ள மேலோடு, கவசம், கருவம் என்ற 3 பகுதிகள் உள்ளன. மேலோட்டை பற்றி முதல்ல பார்க்கலாம். மேலோடு சியால் மற்றும் சிமா என்ற 2 பகுதிகளை கொண்டது. சியால் என்பது சிலிக்கான் மற்றும் அலுமினியத்தால் ஆனது. அதிலே இருக்கு பாருங்க, சிலிக்கா மற்றும் அலுமினியத்தால் ஆனது, கருங்கல் பாறைகளால் ஆனது. சிமா என்பது சிலிக்கா மற்றும் மக்னீசியத்தால் ஆனது. இந்த சிமா பார்த்தீங்கன்னா பசால்ட் பாறைகளால் ஆனது. சிமாவினுடைய அடர்த்தி சியாலினுடைய அடர்த்தியை விட அதிகம். இதில் அலுமினியம் இருக்கு இல்லையா, அதனால் அது அடர்த்தி குறைவு. இது கண்ட பகுதி, இது கடல் பகுதி. இந்த புவி மேலோடு பார்த்தீங்கன்னா 5 to 50 கிலோமீட்டர் ஆழம் கொண்டது. இப்போது மேலோட்டுக்கு கீழே இருக்கிற கவச பகுதியை நம்ம பார்க்குறோம். இந்த கவச பகுதி பார்த்தீங்கன்னா 2900 கிலோமீட்டர் ஆழம் கொண்டது. இந்த கவசம் கீழ்கவசம், மேல்கவசம் என்ற 2 பகுதிகளை கொண்டது. இப்போது மேலோட்டை பார்த்துட்டோம். மேலோடு சியால் சிமான் 2 பகுதிகளை கொண்டது. கவசத்தை பார்த்துட்டோம். கவசம் மேல்கவசம் கீழ்கவசம் என்ற 2 பகுதிகளை கொண்டது. இந்த மேலோட்டிற்கும் கவசத்திற்கும் இடையேயான எல்லைக்கோட்டுக்கு பேர் தான் மோஹோரோவிசிக். மோஹோரோவிசிக் என்ற எல்லைக்கோடு மேலோட்டுக்கும் கவசத்திற்கும் இடையே இருக்கின்றது. இப்போ அடுத்த பகுதி என்ன குழந்தைங்களா? புவிக்கருவம். இந்த புவிக்கருவத்துக்கு மற்றொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரிஸ்பியர். புவிக்கருவத்தின் மற்றொரு பெயர் பேரிஸ்பியர். இந்த கவசத்திற்கும் கருவத்திற்கும் இடையேயான எல்லைக்கோட்டுக்கு பேர் வெய்சாட்-குட்டன்பர்க். கவசத்திற்கும் கருவத்திற்கும் இடையேயான எல்லைக்கோடு வெய்சாட்-குட்டன்பர்க். இப்போ இந்த புவிக்கருவம் பார்த்தீங்கன்னா வெளிக்கருவம், உட்கருவம் என்ற 2 பகுதிகளை கொண்டது. வெளிக்கருவத்தினுடைய ஆழம் 5150 கிலோமீட்டர், உட்கருவத்தினுடைய ஆழம் 6371 கிலோமீட்டர். இதுதான் பூமியினுடைய ஆரமும் கூட. அவ்வளவு ஆழம் கொண்டது இல்லையா? அப்போது பூமியினுடைய ஆரம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6371 கிலோமீட்டர். இந்த வெளிக்கருவம் பார்த்திங்கன்னா இரும்பு குழம்பால் ஆனது. இந்த உட்கருவம் பார்த்திங்கன்னா இரும்பு மற்றும் நிக்கலாலான திடநிலையில் இருக்கின்ற ஒரு இடம். சரிங்களா? இதுக்கு இன்னொரு பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா நைஃப். இரும்பு மற்றும் நிக்கலாலான புவியினுடைய உட்கருவம், திடநிலையில் உள்ள உட்கருவத்துக்கு நைஃப் என்று பெயர். அவ்வளோதான் குழந்தைங்களா. பூமியினுடைய உள்ளமைப்பை பார்த்துட்டோம். உள்ளமைப்பு மேலோடு, கவசம், கருவம் என்ற 3 பகுதிகளை கொண்டது. 3மே 2 பகுதிகளை கொண்டது. சரியா? இப்போ அதுலேருந்து பூமியினுடைய ஆரம் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போது இந்த புவி மேலோட்டிற்கும் கவச மேலடுக்கிற்கும் இடையில் ஒரு மென்மையான பாறைக்கோளம் இருக்கு. அந்த மென்மையான பாறைக்கோளத்துக்கு பேர் அஸ்தினாஸ்பியர். இந்த அஸ்தினாஸ்பியர் பார்த்திங்கன்னா கடல் தட்டையும் கண்டத்தட்டையும் கொண்டிருக்கும். இந்த கடல் தட்டுகள் பார்த்திங்கன்னா கடல் தட்டோ அல்லது கண்டத்தட்டோ ஒன்றிலிருந்து ஒன்று விலகிச்சின்னா பிளவுகள் ஏற்படும். ஒன்றின் மீது ஒன்று மோதிச்சின்னா எரிமலை, கடல் அகழி போன்றவை நடக்கும். இதையெல்லாம் நாம் புவியின் நகர்வுகள்னு சொல்கிறோம். இந்த புவியின் நகர்வுகள் அக உந்து விசையால் ஏற்படும், புற உந்து விசையாலும் ஏற்படும். இந்த அக உந்து விசையால் ஏற்படுகின்ற 2 பேரழிவுகள் எதுன்னு கேட்டிங்கன்னா நிலநடுக்கம் மற்றும் எரிமலை. நிலநடுக்கம் மற்றும் எரிமலை. இந்த நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா 3 அலைகளை கொண்டது. என்னென்ன அலைகள் சொல்லுங்க பார்க்கலாம். PSL. P அலைகள்னா அழுத்த அலைகள், S அலைகள்னா
முறிவு அலைகள். எல் அலைகள்னா மேற்பரப்பு அலைகள். இந்த புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவிக்கு பேரு புவி அதிர்வுமானி. புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி புவி அதிர்வுமானி. இப்போ இந்த நிலநடுக்கத்தினுடைய ஆற்றல் செறிவு எவ்வளவு அளவு ஆற்றல் உடையதோ அந்த ஆற்றல் செறிவை அளக்கின்ற அந்த அலகுக்கு பேரு ரிக்டர். ரிக்டர் அளவு 6 வரைக்கும், 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கு. 6க்கு குறைவாக இருந்தால் அதிகமான பாதிப்பு ஏற்படாது. 6க்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த நிலநடுக்கம் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். சரியா குழந்தைங்களா? அதுக்கு அடுத்தது, இந்த நிலநடுக்கம் கண்ட பகுதியில் ஏற்பட்டால் அதை நிலநடுக்கம்னு சொல்கிறோம். அதே கடல் பகுதியில் ஏற்பட்டால் அது சுனாமின்னு சொல்கிறோம். இந்திய பெருங்கடலில் 2004 வருஷம் டிசம்பர் 26 ஏற்பட்ட நிலநடுக்கம் அதிகமான உயிர் சேதத்தை ஏற்படுத்தியது. கண்ட பகுதியில் ஏற்படுகின்ற நிலநடுக்கத்தை தான் நாம சுனாமின்னு சொல்கிறோம். இது ஜப்பான் மொழி சொல். அடுத்தது குழந்தைங்களா, அந்த அக உந்து விசையால் ஏற்படுகின்ற இன்னொரு பேரழிவு நிலநடுக்கம். பூமியில் அடியில் இருக்கிற அந்த மாக்மான்ற பாறை குழம்பு மண்ணை விட்டு வெளியே மேலே வந்து படிஞ்சுதுன்னா, சீறிக்கிட்டு வந்து நெருப்பு குழம்பாக சாம்பலோடு தீப்புழம்பாக வெளியே வந்ததுன்னா அதை எரிமலைன்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும், இந்த எரிமலை பார்த்தீங்கன்னா செயல்படும் எரிமலை, உறங்கும் எரிமலை, செயல் இழந்த எரிமலை என்ற 3 வகையாக பிரிக்கப்படுகின்றது. செயல்படும் எரிமலைனா என்ன? எப்போதுமே ஆக்டிவா இருக்கும். இந்த செயல்படும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு தான் செயின்ட் ஹெலன், பினாடுபோ, ஸ்ட்ராம்போலி, மவுனாலோ. மவுனாலோ பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை ஹவாய் தீவில் இருக்கு. சரிங்களா? அடுத்தது, மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படுகின்ற எரிமலை எதுனா ஸ்ட்ராம்போலி. ஸ்ட்ராம்போலியும் மவுனாலோவும் செயல்படும் எரிமலையில முக்கியமானவை. அதை நம்ம மறக்கவே கூடாது. அடுத்தது, உறங்கும் எரிமலை பார்த்தீங்கன்னா இப்போ செயலிழந்து இருக்கு, ஆனா எப்ப வேணாலும் அது செயல்படும். இப்போதைக்கு உறங்கிக்கிட்டு இருக்கு. இதற்கு எடுத்துக்காட்டு இத்தாலி வெசுவியஸ், ஜப்பானுடைய ஃபியூஜியாமா, இந்தோனேஷியாவினுடைய கரக்கட்டாவோ. அடுத்தது, செயல் இழந்த எரிமலை. செயலிழந்த எரிமலை முன்னொரு காலத்தில் அது எரிமலையா இருந்தது, இப்போ செயலிழந்து போச்சு, இனிமே அது இருக்காது. இதுக்கு பார்த்தீங்கன்னா மியான்மரோட போப்பா, ஆப்பிரிக்காவில் இருக்கிற கிளிமாஞ்சாரோ மற்றும் கென்யா எரிமலைகள் செயலிழந்த எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. உலகத்திலேயே பசிபிக் வலயத்துல தான் அதிகமான எரிமலைகள் இருக்கு. அதனால அதை பசிபிக் நெருப்பு வலயம்னு சொல்றோம். அப்போ பூமியினுடைய உள்ளமைப்பு, மேலோடு கவசம் கருவம், அந்த பூமியினுடைய அக உந்து விசையால ஏற்படுகின்ற நிலநடுக்கம் மற்றும் எரிமலை ஆகியவற்றை பற்றி இந்த பாடம் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் மன வரைபடம் மூலமாக கற்றுக்கிட்டு இந்த மாதிரி மன வரைபடம் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்எம்எஸ் தேர்வுக்கு எளிமையாகவும் இருக்கும், நினைவுலையும் இருக்கும். ஓகேவா குட்டிங்களா? தேங்க்யூ குட்டீஸ், தேங்க்யூ.